நாங்கள் வந்து ஒரு 3 ஏக்கர்லேருந்து 4 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். எங்களை போன்ற விவசாயிகள் எல்லோரும் விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் போதுமான காலம் நெல்லை உலர்த்துறதுக்கான காலம் இல்லாதனால நெல் வந்து நெல்மணிகள் முளைச்சி நாங்கள் 3 மாதம் ஃபஸ்ட்டு கஷ்டம்லாம் வீணாக போகுது. இது அரசு இதை உடனடியாக கவனத்துக்கு கொண்டு நெல்லுக்கெல்லாம் கட்டித்தரணும். இதுக்கு முழுமையாக உடனடியாக அப்பக்கப்போ உடனடியாக வந்து அதை நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுங்கிறத அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். என் பேர் சுந்தரமூர்த்தி. ஆனால் இப்போ எத்தனை நாளாக வந்து நீங்கள் நெல்லை போட்டு வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் வந்து ஒரு 10 நாளாகவே போட்டு வச்சுருக்கோம். 10 நாளாக கொள்முதல்லாம் கரெக்டாக செய்கிறாங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை கொள்முதல் பண்ணுறாங்க? ஒரு நாளைக்கு ஒரு சில இது சொல்கிறாங்க நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனால் நேற்று மழை பெஞ்சுங்கிறது சொல்கிறாங்க. ஒரு சில இது வந்து இல்லை எங்களுக்கு ஆரம் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிற மாதிரிங்கிறது முந்தா நேற்று சொன்னாங்க. தீபாவளிக்கு முதல்ல தீபாவளி கொண்டாடுற நிலைமையிலே நாங்கள் இல்லை. இது நாங்கள் வந்து எங்களோட வாழ்வாதாரமே இதுதான். தீபாவளிக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு சனிக்கிழமை போட்டிருக்கலாம். சனிக்கிழமை வந்து ஆரம் ஆஃபீஸில் நிப்பாட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் நெல்மணியெல்லாம் நாங்கள் ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு. நீங்கள் எத்தனை ஏக்கர் சாகுபடி செய்கிறீங்க? நாங்கள் 3 ஏக்கர்லேருந்து 4 ஏக்கர் வரையும் சாகுபடி பண்ணியிருக்கோம். விவசாயிகள் நீங்கள் இருக்கீங்க? நாங்கள் ஒரு துவாரூர் பித்தாரிப்பட்டி எங்கள் ஊராட்சிக்கு உட்பட்டது ஒரு 25லேருந்து 30 விவசாயிகளுக்கு மேலே விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். போதிய அளவு இப்போ டக்குன்னு கொள்முதல் செய்கிறாங்களா மழைக்காலங்களை முன்னிட்டு? இல்லை இப்போ கொள்முதலே நடக்கலையா? கொள்முதல் நடக்குது. துரித நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். கொள்முதல் நடக்குது. அது வந்து முழு வீச்சில் நடைபெறல. சும்மா இன்னைக்கு கொஞ்சம் எடுக்கிறாங்க, அப்புறம் நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அது முழு வீச்சில் எடுத்தோன்னா எங்கள் உலர்களை வந்து மற்ற ஏரியாவில் திருவாரூர் நாகப்பட்டினம் மாதிரி ஒரு பெரிய உலர்களை மாதிரி எங்களுக்கு அமைச்சு ஒரு செட்டு மாதிரி போட்டு கொடுத்தா முதல்வர் அவர்கள் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோளாக இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட தாலுகா துவார் வட்டம் டிபிசி ஆரம்பிச்சிருக்காங்க. டிபிசி ஆரம்பித்து கருதத்துலேருந்து நெருக்கி ஒரு 1.5 மாதமாக நெல் ஓடிக்கிட்டு இருக்குது. நெல் ஓடினதில் 1.5 மாதமாக நெல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே வந்து 40 மூட்டை 30 மூட்டை 50 மூட்டை இதுக்குள்ளே தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி எல்லோரும் பேசி சண்டை போட்டதுலேருந்து இப்போ திருப்பி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 70 மூட்டை பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னு பேசி இப்போ வந்து 600 மூட்டை 700 மூட்டை இப்போ நெல் பிடிக்கிறாங்க. நெல் பிடிச்சோம் எங்களுக்கு வந்து இந்த நெல் மழையில் நனைஞ்சு போச்சு. நனைஞ்ச காரணத்தினால அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஏக்கருக்கு 5000 10,000 சொல்லி நாங்கள் கடனை வாங்கி எல்லாமே செலவு பண்ணி போட்டு ஒன்றும் லாபம் எடுக்க முடியல. எங்களுக்கு நஷ்டம்தான் வருது, லாபம் எடுக்க முடியல. டிபிசியில் வந்து ஒரு குடாரம் இல்லாததுனால படுதா இல்லைங்கிறாங்க. நாங்கள் இப்படி தான் பண்ண முடியும், இருக்கிறத படுதா இல்லை, நாங்கள் இப்படி தான் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தக்க நடவடிக்கை அரசு நடவடிக்கை எடுக்கவும். முளைச்சிருக்குது, அது எல்லாமே முளைச்சி கருத்து போச்சு. முளைச்சி எல்லாமே பயிராக வந்துருச்சு. இது தக்க நடவடிக்கை அரசு எடுக்கவும்.